ரோட்டில் குப்பை கிடந்ததான் டாஸ்மாகை பற்றி, அதை எடுத்துகிட்டு பெருசாக்குறாங்க. இப்படி ஒரு வக்கீல் இவர் எப்படி கேஸ் நடத்துவார் யோசிங்க. இப்படி ஒரு வக்கீல் ரோட்டில் கிடந்த பேப்பரை எடுத்துகிட்டு அமலாக்கத்துறை விசாரிக்கிறாங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு என்னையா மரியாதை? படித்தவ மாதிரி பேச வேணாமா? ஒரு வழக்கறிஞர் இல்லையா? அவன் ஆதாரத்தை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரான். பேங்க்குகளில் எப்படி எப்படி வங்கிகளில் பண பரிமாற்றம் நடந்திருக்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். அவங்க விசாகன்லேருந்து அவ்வளோ பேர்ட்டையும் வாங்கி எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க வாக்கு மூலம். ஒரு வழக்கறிஞர் இருந்துட்டு இவ்வளோ ஒன்றுமே தெரியாமல் பொறுப்புலாம் பாவம். இவங்களை நம்பி போகிறான கிளையண்ட்டு, கட்சிக்காரன் போகிறானே அவன் பாடு, அவ்வளோதான். இப்படி தானே கோர்ட்லேயும் போய் பேசுவீங்க. ஒரு வழக்கறிஞர் ஒரு சட்டப்படி பேச வேணாமா? அமலாக்கத்துறை வந்து ரோட்டில் போகிற பேப்பர் எடுத்துகிட்டு பண்ணுவானா அப்படின்னு அவர் பேசுகிறார். எப்படி திமுகவுடைய தரம் பாருங்கள், எப்படி ஆளுங்க இருக்காங்க. எல்லாருமே இப்படி தான் திமுக ஆளுங்களே. இதில் அப்பாவு கோமாளி அப்பாவு அவர் என்ன சொல்கிறாரு? அமலாக்கத்துறை டாஸ்மாகை விசாரித்த மாதிரி அதானியை விசாரிக்கணும். அதானி சொந்த கம்பெனி வச்சுருக்காரு, சுயமாக சம்பாதிக்கிறாரு. எல்லா பணக்காரங்களும் பண்ணுறது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வந்து டொனேஷன் கொடுப்பாரு. அவங்க பிஸ்னஸ் போடுறதுக்காக உங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுப்பாரு. அதானிகிட்டே லஞ்சம் வாங்கின ஆளுங்க நீங்கள். உங்கள் பேர் அமெரிக்கன் கோர்ட்லேயே காதி துப்பிட்டாங்க. அதானிகிட்ட வந்து நீங்கள் பணம் வாங்கினதா அமெரிக்கன் நீதிமன்றத்தில் வழக்கே வந்தது. வெக்கமான ரோஷம் கொஞ்சம் கூட இல்லாமல் இவர் வந்துக்கிட்டு நம்ம சபாநாயகர் அப்பாவு எங்களை விசாரித்தது மாதிரி அதானியை விசாரிக்கணும், டாஸ்மாகை விசாரித்த மாதிரி. அதானி வந்து அவன் சொத்து, அவன் சம்பாதிக்கிறதுல அவன் வந்து முறைகேடு பண்ணுவான். நீங்கள் மக்கள் பணத்தை கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு ஒவ்வொருத்தரும் 300 கோடியில் வீடு கட்டினா வெக்கம் இல்லாமல் அதானியை விசாரிக்கணும்னா என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி அயோக்கியர்களை மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்களைத்தான் விசாரிக்கணும்.